நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. தாவேகா தலைவர் விஜயை நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் தாவேகா பெரும் வெற்றியை பதிவு செய்திருக்கிற இந்த நேரத்தில் அவருக்கு தொடர்ந்து வாழ்த்துகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. பிரதமர் மோடி தமது வாழ்த்து செய்தியை பதிவிட்டிருந்தார். இப்போது ராகுல் காந்தி தமது வாழ்த்தை தெரிவித்திருக்கிறார். தாவேகா தலைவர் விஜயை நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவரான ராகுல் காந்தி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்ததாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக தாவேகா உருவெடுத்துள்ள நிலையில் விஜய்க்கு ராகுல் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அரசியலில் எதிரும் புதிருமாக தேர்தலை சந்தித்தாலும் கூட தேர்தலுக்கு பிறகு வாழ்த்து தெரிவிப்பதை தலைவர்கள் வழக்கமாக கொண்டிருக்கின்றனர். அந்த கோணத்தில் இந்த வாழ்த்து செய்திகளை பார்க்கலாம். அதே நேரத்தில் அரசியலில் அடுத்து என்ன வியூகங்கள் அமைக்கப்படக்கூடும் என்பதற்கும் இந்த வாழ்த்துக்கள் ஒரு முன்னோட்டமாக இருக்கக்கூடும். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் யுவராஜிடம் கேட்கலாம். யுவராஜ், இப்போ விஜய்க்கு ராகுல் வாழ்த்து தெரிவித்திருக்கிறாரு. இது குறித்த உங்களுடைய கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். யாரும் எதிர்பாராத வகையில் தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான முடிவுகள் இருந்திருக்கிறது. பெரும்பான்மையான தொகுதிகளில் கிட்டத்தட்ட 106 தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் முன்னிலை வகித்து வரக்கூடிய நிலையில் கிட்டத்தட்ட அவருடைய வெற்றியானது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்றே சொல்லலாம். அந்த வகையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய்க்கு பலதரப்பட்ட அரசியல் தலைவர்களும் இந்திய பிரதமரும் வாழ்த்து தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி தன்னுடைய வாழ்த்தை விஜயை தொடர்பு கொண்டு தொலைபேசி வாயிலாக தெரிவித்திருக்கின்றார். அறுதி பெரும்பான்மையை வகிப்பதற்காக 118 தொகுதிகளில் தேவை என்கின்ற நிலையில் காங்கிரஸ் வேட்பாளர்கள் 5 வேட்பாளர்கள் தொடர்ந்து முன்னிலையிலும் வெற்றி பெற்றிருக்கின்றனர். அவர்களுடைய தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான அந்த தேவை என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு தேவையாக இருக்கின்றது என்று சொல்லலாம். ஆட்சி அமைப்பதற்கு பெரும்பான்மையாக 118 தொகுதிகள் தேவை என்கின்ற ஒரு அடிப்படையில் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி கழகம் 106 தொகுதிகளில் முன்னிலை வகித்து வருகின்றது. அந்த வகையில் ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவிற்காகவும் கூட்டணிக்காகவும் காங்கிரஸ் திமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்திற்கு தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கும் பட்சத்தில் பெரும்பான்மையான ஆட்சி அமைப்பதற்கு அவர்களுக்கு மிகப்பெரிய உதவிகரமாக இருக்கும் என்கின்ற வகையில் தற்பொழுது அரசியல் நகர்வுகள் தெரிவிக்கின்றது. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு தேவையாக இருக்கக்கூடிய 106 தொகுதிகளில் முன்னிலை இருக்கக்கூடிய நிலையில் 118 தொகுதிகளில் பெரும்பான்மை தேவை. காங்கிரஸில் இருந்து 5 தொகுதிகளில் முன்னிலையாகவும் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அந்த 5 தொகுதிகளுக்கான சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கும் பட்சத்தில் அவர்களுடைய கூட்டணிக்கும் அவர்களுடைய பெரும்பான்மைக்கும் மிகப்பெரிய ஒரு சக்தியாக காங்கிரஸ் இருக்கும். ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் காங்கிரசுடன் கூட்டணி வைக்கும் என்கின்ற அந்த ஒரு பேச்சுவார்த்தை தேர்தலுக்கு முன்பாக பரவலாக இருந்து வந்த நிலையில் தொடர்ந்து காங்கிரசினுடைய உயர்மட்ட தலைவர்களும் உயர்மட்ட குழுவினரும் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர். ஆனால் திமுகவினுடைய தொடர் பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் காங்கிரஸ் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவதற்கு 29 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது. 29 தொகுதிகளில் 5 தொகுதிகளில் காங்கிரஸ் தற்பொழுது முன்னிலை வகித்து வரக்கூடிய நிலையில் 5 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்கின்ற அந்த ஒரு நிலை நீடித்து வருகின்றது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பிலும் தமிழக வெற்றி கழகத்தில் காங்கிரஸ் சேரும் என்கின்ற ஒரு கருத்தும் திமுகவிலிருந்து காங்கிரஸ் வெளியேறும் என்கின்ற அந்த ஒரு தகவல் பெரும்பான்மையான ஊடகங்களிலும் அரசியல் விமர்சகர்களும் முன்னிலை வைத்து அந்த கருத்துக்களை பரவி வந்தனர். அந்த வகையில் தற்பொழுது தொடர்ந்து 106 தொகுதிகளில் முன்னிலை வகித்து வரக்கூடிய தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை தொகுதிகளை பெறுவதற்கு 5 தொகுதிகளில் காங்கிரஸ் தங்களுடைய முன்னிலையை இருக்கின்றது. அந்த வகையில் காங்கிரசினுடைய 5 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் பட்சத்தில் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 118 எம்எல்ஏக்களில் அவர்களுக்கு பெரும்பான்மைக்கு இன்னும் 7 எம்எல்ஏக்கள் மட்டுமே தேவைப்படுகிறது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.